தற்போது கிடைத்த அண்மை செய்தி. சென்னை போரூரில் காந்திமதி என்பவர் கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 3 சவர நகைகளை திருடிவிட்டு மூதாட்டியை கொலை செய்து தூக்கில் தொங்கவிட்ட வழக்கில் ஒருவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். மூதாட்டியின் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த அஜய் என்பவரை போலீசார் தற்பொழுது கைது செய்திருக்கிறார்கள். திண்டுக்கல்லில் பதுங்கியிருந்த அஜயை கைது செய்து சென்னை அழைத்து வந்து போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை போரூரில் காந்திமதி என்பவர் கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அதிரடியாக தற்பொழுது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். இந்த கைது நடவடிக்கை எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டது? இது குறித்தான முழு விவரங்கள் சக்திவேல். நிச்சயமாக வணக்கம் சிந்துஜா. சென்னை போரூர் ஆர்ஜி நகர் பகுதியில் வசித்து வருபவர் 70 வயது மதிக்கத்தக்க காந்திமதி. இவர் நேற்று இரவு தனது வீட்டில் மர்மமான முறையில் தூக்கில் தொங்கியபடி இறந்து கிடந்தார். பின்னர் இது குறித்து SRMC காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போரூர் போலீசார் இறந்த நிலையில் சடலமாக கிடந்த மூதாட்டியை மீட்டு பிரயோக பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரித்ததில் மூதாட்டி கழுத்தில் காயங்கள் இருப்பது தெரிய வந்தது. அதனால் சந்தேகம் அடைந்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் மூதாட்டி கழுத்தில் அணிந்திருந்த நகையை பறிப்பதற்காக கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு மூதாட்டி தூக்கில் தொங்கியபடி இறந்து போனது போல் சித்தரித்திருப்பது தெரிய வந்தது. மேலும் இச்சம்பவத்தில் ஈடுபட்ட நபரை தீவிரமாக தேடி வந்த நிலையில் மூதாட்டி வசிக்கும் பக்கத்து வீட்டில் அஜய் என்ற நபர் இத்தகைய செயலில் ஈடுபட்டு இருப்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து திண்டுக்கல்லில் பதுங்கியிருந்த அஜயை போலீசார் கைது செய்து சென்னைக்கு அழைத்து வந்த தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 70 வயது மதிக்கத்தக்க மூதாட்டியிடம் அணிந்திருந்த செயினை பறிப்பதற்காக மூதாட்டி கழுத்து நெரித்து கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தால் காவல்துறையினரும் துரிதமாக விசாரித்து வருகின்றனர். மேலும் இருவரையும் கைது செய்யும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருகின்றனர். சுந்தர்ஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.